ஹாய் காய்ஸ், பேசலாமா வித் ஜாய். ஒரு டைம் ஒரு ஃபேமஸ் ஹீரோ, வேர்ல்டு முழுக்க அவரை யார்கிட்ட கேட்டாலும் தெரியும், அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ அமெரிக்காவுக்கு போகிறாரு. அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பயங்கர ஹாஸ்ட்லி கார் ரோல்ஸ் ராய்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இவருக்கு, இந்த ஹீரோவுக்கு அந்த காரை பார்த்த உடனே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு அந்த காரை இப்போவே நான் ஓட்டணும் அப்படின்னு ஒரு தாட் வந்த உடனே அந்த டிரைவர்கிட்ட, நீங்கள் பின்னாடி உட்காருங்க, நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல டிரைவர் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுறாரு. எப்படி நான் பின்னாடி உட்காந்துட்டு நீங்கள் கார் ஓட்டுறது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பரவாயில்ல, நான் தானே சொல்கிறேன், நீ போய் உட்கார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ஹீரோ காரை ஓட்ட ஆரம்பித்ததுமே ரொம்ப குஷி ஆயிட்டார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், என்ஜின் செம்ம ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போது அந்த காரோட ஸ்பீடு கண்ட்ரோலே இல்லாமல் போக ஆரம்பிக்குது. இவர் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகி அந்த பெர்மிஷன் கொடுத்த ஸ்பீடை விட அதிகமாக ஓட்டுறார். நம்ம ஊரில் அப்படி ஓட்டினா நிறைய டைம் கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் தாண்டி அந்த கார் ஸ்பீடாக போகும்போது உடனே அதை கண்காணித்து அதை போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கேயும் அதுதான் நடந்துச்சு. அந்த ஹீரோ ஹாப்பினஸோட உச்சக்கட்டத்தில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்பீடெல்லாம் அவர் மறந்துட்டார். ஸோ அந்த பெர்மிஷனுக்கு மேலே ஸ்பீடாக போயிட்டுருக்கார். ஸோ இதை பார்த்துட்டு போலீஸ்கார் அந்த காரை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஹீரோ காரை ஒரு சைடில் பார்க் பண்ணிட்டார். அப்போ போலீஸ் வேகமாக வராங்க. வந்த உடனே இந்த ஹீரோவை பார்த்துட்டு உடனே பேக்கில் போகிறாங்க. இப்போ கேஸ் புக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உடனே அவர் கொஞ்சம் ஓரமாக போயிட்டு அவருடைய ஹையர் அஃபீஷியலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், இந்த மாதிரி ஓவர் ஸ்பீட் கேஸ் ஒன்று வந்திருக்கு, ஆனால் காரில் இருக்கிறவங்கள புக் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் கேட்குறாரு, அந்த ஹையர் அஃபீஷியல் கேட்குறாரு, ஏன் அவர் கென்னடியோட குடும்பத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அப்படின்னா. ஜார்ஜ் புஷ்ஷுக்கு தெரிந்தவரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார். கிளின்டனோட ரிலேட்டிவா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார். பின்னாடி உட்காந்துருக்கிற விஐபி யாருன்னே எனக்கு தெரியல சார், ஆனால் அவர் அந்த ஹீரோவோட பேரை சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஹீரோவையே தனக்கு டிரைவராக வச்சுருக்காரு சார் அப்படின்னு சொன்னார். இப்படி தாங்க, யார் எந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து சமூகத்தில் அவரது அந்தஸ்து அமைகின்றது. இப்போ இந்த கதையில் ஹீரோவோட அந்தஸ்து டிரைவரோட அந்தஸ்தை விட பெரியது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்த இடம் வேறு வேறு. ஹீரோ டிரைவரோட சீட்லையும் டிரைவர் ஹீரோவோட சீட்லையும் உட்கார்ந்து இருந்ததுனால டிரைவருக்கு இப்போது அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இதே போல தான் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, என்னால் அந்த உயர்ந்த இடத்த அடைய முடியல. அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறவனுக்கு திறமையே இல்லை, ஆனால் அவன் உயர்ந்த இடத்துக்கு சீக்கிரமாக போயிட்டான் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த புலம்பல் தேவையே இல்லைங்க. திறமையே இல்லாமல் ஒருவர் தற்செயலாக ஒரு உயர்ந்த இடத்தை அடைஞ்சிருந்தா அதிக காலம் தாக்கு பிடிக்கவே முடியாது. எனவே அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற திறமையை இன்னும் மெருகேற்றிகிட்டே போனால் உங்களுடைய கோல் என்னவோ அதை நிச்சயம் ஒரு நாள் அடைஞ்சே தீர்வீங்க.